சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே, எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே, இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. அள்ளும் பகலிலும் பாடிடுவே, ஆனந்தமானந்தமே. அள்ளும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கூட தேவாதி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து இரவும் பகலும் துதிக்க வேண்டுமா? குறிப்பாக பாருங்கள், வேதம் மறுபடி ஒரு காரியத்தை சொல்கிறது. நம்முடைய வாலிப வயதை தேவன் எத்தனையாய் பாதுகாத்தார். வாலிப வயதை நாம் தாண்டும் போது தேவன் எத்தனை கிருபையாய் இருந்தார். வாலிப வயதின் பாவங்களை மன்னித்து நம்மை எப்படி புதிதாக்கினார் என்று நம்மை கடந்து வந்த பாதைகளை நினைத்து கர்த்தரை நன்றியோடு துதிக்க வேண்டுமா? வாலிப வயதை குறித்து வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட, ஆனாலும் இவைகளை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி என்று வேதம் சொல்கிறது. Ecclesiastes 11:9. Rejoice, O young man, in your youth, and let your heart cheer you in the days of your youth. Walk in the ways of your heart and in the sight of your eyes. But know that for all these God will bring you into judgment. பாருங்கள் பிரியமானவர்களே, வாலிப வயதில் எத்தனையோ இச்சைகள் நம்மை நெருக்கலாம், அது நம்மை வந்து மோதலாம். ஆனால் எல்லா காரியத்தையும் தேவன் ஒரு நாள் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவாரா? இன்றைக்கு கூட ஒருவேளை இந்த வார்த்தைகளை வாலிபராய் அல்லது வயோதிபராய் அல்லது நடுத்தர வயதாய் அல்லது சிறு குழந்தையாய் யார் கேட்டாலும் இந்த வாலிப வயதை குறித்து வேதம் சொல்கிறதை குறித்து ஒரு ஆழமான அறிவு நமக்கு வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவரே, என் வாலிப வயதை நான் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை கொடும், உம்முடைய நியாய தீர்ப்பிலே வந்து நான் நிற்கத்தக்கதாக உம்முடைய அன்பை உணர்ந்து பரிசுத்தமாய் வாழ எனக்கு கிருபை தாரும் என்று கேட்போம். ஒருவேளை நாம் கடந்து வந்த வாலிப வயதிலே நம்மை கிருபையாய் காத்தாரே, அவரை நன்றியோடுமை ஸ்தோத்தரிப்போம். நாமும் கூட நாம் சந்திக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் சிருஷ்டிகரை நினை என்கிற இந்த சத்தியத்தை சொல்லுவதற்கு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக, நமக்கு பலன் தருவாராக. அநேக வாலிபர்கள் வாழும் ஒரு இந்திய தேசத்தில் நாம் இருக்கிறோம். வாலிபர்கள் சிறுவர்களுடைய கூட்டம் அதிகமாய் உள்ள தேசம் இது. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, என் தேசத்தில் உள்ள வாலிபர்கள் எல்லாருக்கும் தேவனை அறிகிற அறிவும் ஒரு பயபக்தியும் உண்டாகட்டும் என்று சொல்லி தினமும் ஜெபம் பண்ணுவோம். நம்மை கிருபையாய் பரிசுத்தமாய் காத்துக்கொண்ட தேவனை நினைத்து துதிப்போம். தேவனுடைய நியாய சிங்காசனத்திற்கு முன்பாக தைரியமாய் நிற்க நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் சிருஷ்டிகரை நினைத்து பயபக்தியோடு வாழ்வோம். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் வாலிபரை குறித்த ஒரு ஆழமான பாரத்தை கொடுங்க. அவர்களுக்காக ஜெபிக்கவும், இந்த வாலிப நாட்களில் சிருஷ்டிகரை நினைக்கவும், இரவும் பகலும் பரிசுத்தத்தை காத்து கொள்ளவும் ஒவ்வொருக்கும் கிருபை தாரும். நாங்களும் கடந்து வந்த வாலிப பருவத்தையும் சரி, கடக்க போகும் வாலிப பருவமாக இருந்தாலும் சரி, கடந்து கொண்டிருக்கும் வாலிப பருவமாக இருந்தாலும் அவைகளை கவனமாய் நாங்கள் நினைத்து உம்மை துதிக்க, வாழ்க்கையை காத்துக்கொள்ள பரிசுத்தாவின் பலத்தையும் உடைய சத்தியத்தையும் அனுதினம் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.